நாம இன்னைக்கு பேசப் போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். கணவன் மனைவி உறவு. கல்யாணம் முடிஞ்சு சில வருஷங்கள்ல புதுசா கல்யாணமானவங்க கிட்ட இருந்த ஒரு காதல் நெருப்பு அணைஞ்சு சமையலறை புகையா மாறிடுச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்போம். ஆனா அந்த நெருப்பை அணைய விடாம எப்பவும் உயிரோட வெச்சுக்க வேண்டிய பொறுப்பு ரெண்டு பேருக்குமே இருக்கு. இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல நீங்க சந்தோஷமா நிம்மதியா பயணிக்கணும்னா உங்க படகு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த படகோட துடுப்புல ஒன்னு மனைவி, இன்னொன்னு கணவர். ரெண்டு பேரும் ஒரே திசையை நோக்கி அன்போட அந்த துடுப்பை செலுத்தணும். அப்போதான் உங்க பயணம் இலக்கை அடையும். பெரும்பாலான ஆண்கள், நான் என் மனைவிக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கிறேன், அப்புறமும் ஏன் அவ என் மேல சந்தோஷமா இல்லன்னு குழம்பி போறாங்க. ஆனா பெண்கள் எதிர்பார்ப்பது பணம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் ஒரு இல்லறத்தை அன்பும் பாசமும் காதலும் நிறைந்த சொர்க்கமா மாத்தும். காதல், பாசம், தாம்பத்திய உறவு, இதுல பெண்கள் கணவர்களிடம் உண்மையிலேயே என்ன எதிர்பார்க்கறாங்க? வெளிநாடுகள்ல நடந்த சில ஆழமான ஆய்வுகள் என்ன சொல்லுது? இந்த கேள்விக்கான அதிர்ச்சியான மற்றும் அழகான பதில்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம ரொம்ப வெளிப்படையாகவும் அன்பாகவும் பேசப் போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனிமே மனைவி நம் கூட இருக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைங்கள வளர்க்கணும், இதுதான் நம்மோட கடமைன்னு நினைக்கிறோம். ஆனா இது கடமை மட்டுமல்ல, ஒரு அழகான பந்தம். இந்த பந்தத்துல காதல் கலந்து உருக வேண்டும்னு சொல்லுவாங்க. அதுக்கு கணவன் மனைவி ஒருவரையொருவர் எப்படி நடத்தணும்? பாயிண்ட் 1, ஒரு விருந்தினரை நடத்துவது. ஆராய்ச்சிகள் சொல்ற முதல் பாயிண்ட் ரொம்ப ஆச்சரியமானது, ஆனா ரொம்ப உண்மையானது. ஒரு விருந்தினரை நடத்துவது போல தன்னை மரியாதையாக நடத்துகிற கணவரை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வராரு. நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? மரியாதையா, அன்பா, அவங்க சொல்றத பொறுமையா கேட்பீங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் மனைவி நம்முடைய சொத்து மாதிரி ஆகிடுறாங்க. அந்த மரியாதையும் அக்கறையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. வீட்டு வேலை, குழந்தை பராமரிப்பு, இதெல்லாம் அவங்க கடமைன்னு நாம நினைக்க ஆரம்பிக்கும்போது அவங்க மேல இருந்த அந்த விருந்தினர் மரியாதை காணாம போகுது. உங்க மனைவிக்கு நீங்க ஒரு ஓனர் இல்ல, அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு அன்பான விருந்தினர். அவங்க விருப்பம், கருத்து, உழைப்பு, இது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கிற கணவரைத்தான் பெண்கள் அதிகம் விரும்புறாங்க. பாயிண்ட் 2, உத்தரவு போடுவது. அடுத்த முக்கியமான விஷயம், உத்தரவு போடுவது காதலை அழித்துவிடும். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, காதலிக்கும்போது காதலர்களாக இருந்த ஆண்கள் திருமணம் முடிந்தவுடன் மேனேஜர் ஆகிவிடுகிறார்கள். சத்தியமா இது ஒரு நிஜம். லவ் பண்ணும்போது ஒரு லவ் லெட்டர் எழுதக்கூட யோசிப்போம், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மேனேஜர் தன் கீழே வேலை பார்க்கிற கிளார்க்கிடம் உத்தரவு போடுவது போல மனைவி கிட்ட உத்தரவு போட ஆரம்பிச்சுடுறோம். இந்த வேலைய நீ ஏன் இன்னும் முடிக்கல? இத நீ அப்போதே செஞ்சிருக்கலாமே. இப்படி உத்தரவு போடுற கணவர்களை பெண்களுக்கு பிடிப்பதில்லை. அவங்க எதிர்பார்த்தது ஒரு காதலன், அவங்க கூட பயணிக்க ஒரு துணை. உங்க வீட்டுல காதலுக்கு பதில் உத்தரவுகள் மட்டுமே இருந்தா அங்க சந்தோஷம் இருக்காது. மனைவி கிட்ட ஒரு விஷயத்த அன்பா கேட்கறதுக்கும் அதிகாரமா உத்தரவு போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த பிரிவுல நாம கொஞ்சம் வெளிப்படையாகவும் ஆழமாகவும் அறிவியல் ரீதியாகவும் பேசப் போறோம். இல்லற வாழ்க்கையில உணர்ச்சி பூர்வமான அன்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தாம்பத்திய உறவும் முக்கியம். இதை தம்பதியர் வெட்கப்படாமல் பேசணும். பாயிண்ட் 3, சுத்தமும் ஆரோக்கியமும் முக்கியம். வெளிநாட்டு ஆய்வுகளில் மிக வலுவாக வலியுறுத்தப்படும் ஒரு உண்மை என்னவென்றால், தாம்பத்திய உறவில் கணவன்மார்களின் சுத்தம் மற்றும் ஆரோக்கியத்தில் பெண்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். குறிப்பாக உடல் சுத்தமின்மை, வாய் சுத்தமின்மை, அழுக்கு ஆடைகள் அல்லது அளவுக்கு அதிகமான அலட்சியமான தோற்றம். இப்படி இருக்கும் கணவர்களை பெண்கள் வெறுக்கவே செய்வார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. நீங்கள் உங்கள் மனைவியை காதலிக்கிறீர்கள் என்றால் முதலில் உங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஒரு உறவில் உங்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் பேணுவது என்பது உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய மரியாதையாகும். நீங்கள் அலுவலக மீட்டிங்கிற்கு அல்லது வெளியூர் பயணத்திற்கு தயாராகும் அதே அக்கறையோடும் முக்கியத்துவத்தோடும் உங்கள் மனைவிக்காகவும் நீங்கள் சுத்தமாகவும் நல்ல வாசனையோடும் இருக்க வேண்டும் என்று பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நல்ல குளியல், தினமும் பல் துலக்குவது, சுத்தமான ஆடை அணிவது போன்ற மிக அடிப்படையான விஷயங்கள் உங்கள் மீதுள்ள ஈர்ப்பை அதிகரிக்கும். இது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, இது உங்கள் இணையின் உணர்வுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்துகிறது. பாயிண்ட் 4,
உணர்வும் வேகமும் தாம்பத்திய உறவில் நிதானமாகச் செயல்படுகிற கணவனை மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும். தாம்பத்திய உறவில் தம்பதியரின் ஈடுபாட்டு நிலைகள் மாறுபடுவதை விளக்கும் ஒரு அழகான உவமை இது. ஆணின் ஈடுபாடு ஒரு பல்ப் போல. ஸ்விட்ச் போட்டவுடன் அது உடனே எரிய ஆரம்பிக்கும். விரைவாக உணர்ச்சியின் உச்சத்தை அடைந்து உடனே அணைந்துவிடும் தன்மையை குறிக்கிறது. ஆனால் பெண்ணின் ஈடுபாடு ஒரு அயர்ன் பாக்ஸ் போல. அது மெதுவாகத்தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது உணர்ச்சி பூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் முழு ஈடுபாட்டுக்குள் வர சற்று நேரமும் நிதானமான அன்பும் தேவைப்படுகிறது. அது மட்டுமின்றி அயர்ன் பாக்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்ட பின்னரும் சிறிது நேரம் சூடாக இருப்பது போல உறவு முடிந்த பிறகும் பெண்கள் தங்கள் கணவரின் அரவணைப்பை, நெருக்கத்தை மற்றும் அன்பான வார்த்தைகளை தொடர்ந்து விரும்புவார்கள். எனவே உறவு முடிந்ததும் டக்குன்னு திரும்பி படுத்து தூங்குவது பெண்களுக்கு பிடிப்பதில்லை. இந்த நீடித்த அரவணைப்பு ஒரு நல்ல கணவனின் கடமை. பாயிண்ட் 5. வார்த்தைகளால் செய்யும் காதல். அமெரிக்காவில் நடந்த ஆய்வு ஒன்றில் கண்டுபிடிச்ச விஷயம். மென்மையுடனும் காதலுடனும் நீண்ட நேரம் முத்தமிடுகிற ஆண்களை பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. தாம்பத்திய உறவின்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறாக இருக்கின்றன. ஆண்கள் அந்த நேரத்தில் பேசுவதை தவிர்க்க விரும்பினாலும் பெண்கள் தங்கள் கணவன் தங்கள் உடலையோ அழகையோ பாராட்ட வேண்டும் என்று ஆழமாக விரும்புவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உன் கூந்தல் ரொம்ப அழகாயிருக்கு, இந்த உடையில் நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், அல்லது நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவள் போன்ற வார்த்தைகள் அந்த நெருக்கமான தருணத்தில் பெண்ணுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கின்றன. தன்னை பாராட்டுகிற, அழகாக உணரச் செய்கிற ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த வார்த்தைகள் வெறும் பாராட்டு மட்டுமல்ல, அது தங்கள் மீது கணவன் கொண்டிருக்கும் ஆழமான அன்பையும் ஈர்ப்பையும் அவர்களுக்கு உணர்த்துகிறது. இந்த ஆய்வுகள் மூலம் நாம் பெற்ற அறிவை நம் அன்றாட இல்லற வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வது அவசியம். இந்த புரிதலின் அடிப்படையில் உங்களுடைய இல்லற உறவை மேலும் பலப்படுத்தவும் மனைவிக்கு நீங்கள் பிடித்தமான கணவராக இருக்கவும் உதவும் முக்கியமான 4 செயல்முறை டிப்ஸ்களை இப்போது பார்ப்போம். டிப் 1. 24 மணி நேர காதலர்கள். திருமணத்துக்குப் பிறகும் கூட உங்க மனைவியை ஒரு காதலி மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்க கிட்ட குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். ஆனா அதையெல்லாம் மீறி அவங்க மேல உள்ள காதலை வெளிப்படுத்துங்க. காலையில ஒரு குட் மார்னிங் கிஸ், சமைக்கும்போது ஒரு சின்ன அணைப்பு, உன் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு அன்னு ஒரு பாராட்டு. குற்றச்சாட்டுகளை குறைச்சிட்டு பாராட்டுகளை அதிகப்படுத்துங்க. டிப் 2. கூந்தலை தடவிக் கொடுக்கிற கணவரை மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, கூந்தலை தடவிக் கொடுக்கிற கணவரை மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு செயல் நீங்க அவங்க மேல காட்டுற மென்மையையும் அன்பையும் வெளிப்படுத்துது. ஒரு பாராட்டு, ஒரு அரவணைப்பு, பாசத்தோடு தலைய கோதி விடுவது, இதெல்லாம் நீங்க அவங்க மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு உணர்த்தும். இன்றைக்கு இதிலிருந்து ஆரம்பிங்க. டிப் 3. வார்த்தைகளால் உணரச் செய்யுங்கள். இல்லற வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவருக்குத்தான் மிகவும் முக்கியமானவள் என்பதை வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ உணரச் செய்ய வேண்டுமென்று விரும்புவார்கள். பல நேரங்களில் ஒரு மனைவி வேலைக்குச் சென்று சம்பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உழைப்பும் நேரமும் குடும்பத்திற்காக அவர்கள் செய்யும் தியாகங்களும் விலை மதிப்பில்லாதவை. காலையில் எழுவது முதல் இரவில் உறங்குவது வரை வீட்டை நிர்வகிப்பதில் உள்ள சிரமத்தையும் குழந்தைகளை கவனிப்பதில் உள்ள பொறுப்பையும் கணவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு நாள் முழுவதும் செய்த வேலைகளுக்கு மதிப்பளித்து, நீ இல்லன்னா இந்த வீடு இல்லை, உன் உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது என்று மனதார பாராட்ட வேண்டும். இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் மனைவிக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். தன்னை மதிக்கிற, தன்னுடைய பங்களிப்பை உணர்ந்து அதை பாராட்டுகிற கணவர்களைத்தான் பெண்கள் மிகவும் விரும்பி அந்த உறவில் கூடுதல் ஈடுபாட்டோடு இருப்பார்கள். டிப் 4. பொறுமையும் பாசமும் தாம்பத்திய உறவுல மட்டுமில்ல, எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. அவங்க கருத்து, அவங்க விருப்பம் எல்லாத்துக்கும் இடம் கொடுங்க. அவசரப்படுவது, எரிச்சப்படுவது, அதிகாரமாக பேசுவது, இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப இனிமையாகும். ஒருவரை ஒருவர் நேசிங்க, காதலில் கலந்து உருகிப்போங்க. நண்பர்களே, இன்னைக்கு நாம பேசுனது சும்மா ஒரு தகவல் இல்ல, இது உங்க வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஒரு வெற்றிகரமான குடும்பம்ங்கிறது ஒரு பெரிய கட்டிடம் கட்டுறது மாதிரி. அதுல நீங்க போடுற ஒவ்வொரு செங்கல்லும் அன்பும் மரியாதையும் பாசமும் தான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உழைக்கும்போதுதான் அந்த குடும்பம் ஒரு அழகான கோட்டையா நிற்கும்.
இனிமேல் உங்க மனைவியை ஒரு உத்தரவுக்கு காத்திருக்கும் கிளார்க்கா பார்க்காதீங்க. அவங்கள உங்க வாழ்க்கையோட இணைந்த, உங்க காதலை பகிர்ந்த ஒரு அன்பான விருந்தினரா, துணையா, காதலியா பாருங்க. அடுத்த தடவ உங்க மனைவி கிட்ட பேசும்போது, "என்ன செஞ்ச?" அன்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு, "நீ இன்னைக்கு எப்படி இருக்க? உனக்கு சந்தோஷமா இருக்கியா?" ன்னு அன்பா கேட்டுப் பாருங்க. உங்க இல்லறம் நிச்சயமா இனிக்கும். சோ, இதை உணர்ந்து, இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க.